செயின்ட் மேரிஸ் பேராலயத்தில் புனித வியாழன் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. இயேசு உணவை ஏற்படுத்திய அதே இரவுதான் பெரிய வியாழன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் சிறப்பு திருப்பலியும் 12 சீடர்களுக்கு கால்கள் கழுவி பங்கு குரு முத்தமிட்டு தாட்சியை வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் காலை 6 மணி முதல் 3 மணி வரை சிறப்பு திவ்ய நற்கருணை ஆராதனை எல்லா ஆலயங்களிலும் நடைபெற்றது. 11 மணிக்கு சிறப்பு சிலுவை பாதை மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் ஆலயத்தை சுற்றி இயேசுவின் பாடுகளின் 14 நிலையங்களை தியானித்து சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. மாலை 3 மணிக்கு இயேசுவின் இறப்பை நினைவு கூறும் வகையில் பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் ஆலயத்தின் முகப்பிலிருந்து பீடத்திற்கு வந்து முகம் குப்புற விழுந்து இயேசுவின் இறப்பை தியானித்து அமைதியாக இருந்தது. அன்பு நிறைய இயேசுவே, ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யோவான் 19:4. செய்தி: எளியவர் ஏற்றம் பெற தன்னை ஏணியாக்கியவர் ஆணிகளுக்குள் அறையப்படுகிறார். வாழ்நாளில் வாழ் எடுக்காத இந்த முள்முடி மன்னர் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டது. காயங்களும் நியாயப்படுத்தக்கூடாது, நியாயங்களையும் காயப்படுத்தக்கூடாது. அகில உலகையும் ஆண்டு அளந்தவர் 3 ஆணிகளுக்குள் முடக்கப்படுகிறார். லட்சியத்துக்கு தான் முடக்கம் இல்லையே.